எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவு தான். இந்த தங்கம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனேஜர் ஒரு பேங்க்ல இருக்கிற தங்கத்த அடமானம் வைக்கிறாங்க இல்லையா? எல்லாம் பேங்க்ல போயிட்டு லோன் வாங்குறோம் இல்லையா? அந்த தங்கத்த ஒரு கம்யூனிட்டி திருடி, அத கொண்டு போய் வெளியில அடகு வச்சோ, இல்ல வித்தோ ஒரு 3,00,00,000 சுருட்டிட்டு அவன அரெஸ்ட் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நகைக்கடன் என்பது பொதுமக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது. சரி இல்லையா? அதில நடுத்தர மக்கள் அவங்கவங்க தேவைகளுக்கு ஏத்த மாரி 1,00,000, 2,00,000 வைக்கிறவங்க இருக்கலாம். 5,00,000, 10,00,000 வைக்கிறவங்க இருக்கலாம். அவசர தேவைக்காக 20, 30,00,000, 50,00,000 வரைக்கும் வைக்கக்கூடியவர்களும் நகைக்கடன் வாங்குபவர்கள் வங்கிக்கு இருக்கிறார்கள். ரைட். இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட 1 பவுன், 2 பவுன் இன்னைக்கு 1 பவுன் ரூ. 1,05,000ன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 பவுன் வாங்குறது ஒரு நடுத்தர ஒரு வர்க்கத்திற்கோ அல்லது ஒரு ஏழை குடும்பத்திற்கோ அது எவ்வளவு பெரிய ஒரு 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 சிரமமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அந்த நகையை ஒரு வங்கியில போய் அடகு வச்சா, அந்த நகையை ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வங்கியிலிருந்து திருடு போய் விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் இதே போல் திருடிட்டான், ஒருத்தன் திருடின்னு போயிட்டான். திருடி அந்த நகையை உருக்கி வேற எங்கேயோ வித்துட்டான். ஸோ போலீஸ் கேஸ் ஆகுது. அப்போ அந்த வங்கியை அந்த நகையை அந்த நபருக்கு யார் கொடுக்க வேண்டும்ன்ற வங்கி தான் கொடுக்க வேண்டும். ரைட்டு. இது வங்கி எப்போ கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, வங்கி எனக்கு 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 தெரிஞ்சு வங்கி இது போன்று திருடு போய் இது மாதிரி இன்சூரன்ஸ்லாம் கிளைம் போய் நகைகளை கொடுத்ததாக எந்த ஒரு பதிவுகளும் கிடையாது. அவங்க தான் கொடுக்கணும். பட் இட் வில் டேக் சம் இயர்ஸ். அதில் இவன் இருப்பானோ இல்லாமல் இருப்பானோன்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் பொதுமக்கள் அன்றாடம் எதிர்பார்க்கின்ற டெய்லி டே டு டே ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ். ஒரு நகைக்கடன் வாங்குவதிலும் கூட ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அரசு வங்கிகள்லேயே ஒரு நகைக்கடன் பெறுவதிலே 1000 சிக்கல் இருக்குது. அந்த 1000 இப்போ ரிசர்வ் பேங்க்லாம் 1000 கண்டிஷன் போட்டான் அதில். ஆனால் அந்த பெறப்பட்ட அந்த நகைக்கடன் அந்த நகையை வெளியே எடுப்பதில் கூட அது திருடு போனாலோ அல்லது கையாடல் செய்யப்பட்டாலோ அந்த நகையை திரும்ப ஒரு ஏழை மக்கள் ஒரு 5 பவுன் போயிடுச்சு வச்சுக்க, அந்த 5 பவுனுக்காக அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு சுத்த முடியுமா? ஸோ வங்கிகள் தான் அரசு அந்த வங்கிகளை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரிசர்வ் பேங்க் சூப்பர்வைஸ் பண்ண ரிசர்வ் பேங்க் இன்னும் கூட அதுக்கு என்ன ஸ்ட்ரிக்டான திருடு போகாமல் இருப்பதற்கோ அல்லது மிஸ்யூஸ் பண்ணாமல் இருப்பதற்கான ஒரு நடைமுறைகள் மிக கடுமையாக்கப்பட வேண்டும். ஏன்னா பொதுமக்களுடைய வாதாரமே போய் எத்தனை பேர் வெளியே சொல்ல முடியாமல் ஏன் கடனை சூசைட் பண்ணுறான். அந்த கடனுக்கு பின்புலத்தை அப்படியே ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். கொடுத்த பணத்தை வசூல் பண்ண முடியாமல் நடிகர் கே ராஜன் எதுக்காக ஒரு அண்ணா நகர் அடையாறு பிரிட்ஜ் ஒரு தொப்பக்கடியிருந்து குதிச்சார். ஸோ அவர் வெளியே 20 கோடி ரூபாய் கிட்ட கடன் வசூல் பண்ண முடியாமல் தானே செத்தார். ஸோ இதை போன்றெல்லாம் அவர் கடன் வசூல் பண்ணணும் அப்படின்னா ஆவணங்கள் இருந்தால் போலீஸில் போனால் அங்கே 1000 சட்டம், நீதிமன்றத்துக்கு வந்தால் அங்கே பல வருடங்கள் தாமதம். ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிறு சிறிய ஓட்டைகள் தான் பார்த்திங்கன்னா அப்பாவி மக்களுடைய உயிரை குடித்து கொண்டு இருக்கிறது என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை.